வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஒரு சம் தான். ஸோ ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் ஆஃப் ஏ கிவன் செக்ஷன். ஸோ இங்கே வந்து செக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன் ஓகேங்களா. இந்த ப்ரொஜெக்ஷனை ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இந்த ப்ரொஜெக்ஷனை வந்து ஒரு ரெக்டாங்கிள் பீஸாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ இந்த ஆர்க்கு கட் பண்ணி எடுத்துருக்காங்க. அப்போ அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 30 mm. அந்த இங்கே ஒரு ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளோட அளவு பார்த்தீங்கன்னா 45 × 60 mm ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் இருக்க ப்ரொஜெக்டைலுக்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோன்றத. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன், செகண்ட் செக்ஷன், தேர்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரெகுலர் ப்ரொஜெக்ஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள், மூணாவது ஒரு ட்ரையாங்கிள் ஓகேங்களா. அப்போது இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனை நான் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளையும் ஃபர்ஸ்ட் செக்ஷனாக எடுத்துக்க போகிறேன் ஓகேங்களா. அந்த ஃபுல் செக்ஷன் தான் ரெக்டாங்கிள் தான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். அந்த ரெக்டாங்கிள்ல இருந்து இந்த செமி சர்க்கிளையும் இந்த ட்ரையாங்கிளையும் வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓவரால் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன்றது வந்து ஒரு ரெக்டாங்கிள் பீஸு. அந்த ரெக்டாங்கிள் பீஸ்ல இருந்து ஒரு ஆர்க்கு ஓகேங்களா, ஒரு செமி சர்க்கிள் அதை வந்து கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. செமி சர்க்கிள் வந்து குவார்டர் சர்க்கிள், எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு குவார்டர் சர்க்கிளை மைனஸ் பண்ணணும். மைனஸ் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதில் இருந்து ஒரு ட்ரையாங்கிளை கட் பண்ணணும். கட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான அவுட்டர் ப்ரொஜெக்ஷன் ரெடி ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரொஜெக்டைல் தான் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேப்பு ஒரு ரெக்டாங்கிள், ரெண்டாவது ஒரு குவார்டர் சர்க்கிள், மூணாவதாக இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட் ஏரியா 1 பார்த்தோம்னா ரெக்டாங்கிள். அப்போது லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ இந்த ரெக்டாங்கிளோட லென்த்து பார்த்தீங்கன்னா 45 + 45 90. ஸோ 90ன்றது அதோட லென்த்து. பிரெத்து பார்த்தீங்கன்னா 60 ஓவரால் ஹைட்டு. ஸோ 60. அப்போ இதோட அளவு 5400 mm². இங்கே கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே வந்து எம்எம்ல தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x1. ஸோ இந்த செக்ஷனோட எக்ஸை பாதியாக பிரித்தோம் அப்படின்னா சிமெட்ரிக்காக தான் இருக்குது. ஸோ ஒரு ரெக்டாங்கிளை பாதியாக பிரித்தோம்னா இந்த பக்கம் சேம். அப்போ சிமெட்ரிக் என்னும் போது இந்த பக்கம் 45, இந்த பக்கம் 45னா ஸோ x ஆக்சிஸ் வந்து 45 mm. ஸோ y1ன்றது அதே ரெக்டாங்கிளை இப்போ இப்படி பிரிக்கும் போது ஸோ இந்த பக்கமும் சேம் சிமெட்ரிக்காக தான் இருக்குது. அப்போ ஓவரால் ஹைட் நம்மளுக்கு 60 அப்படின்னா அதில் பாதி வந்து 30. ஸோ 30 mm, அதாவது 90/2, இது 60/2. இதுதான் போட்டு இந்த ஆன்சர் வந்து வர வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனோட வேல்யூ நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன், நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஏரியா 1 வந்து 5400 mm². ஸோ x1 பார்த்தீங்கன்னா 45 mm, y1 பார்த்தீங்கன்னா 30 mm ஓகேங்களா. இப்போ இதே வந்து செகண்ட் செக்ஷன் ஒரு குவார்டர் சர்க்கிளை வந்து ஃபைண்ட் பண்ணுவோம் செகண்ட் செக்ஷன். அப்போது ஏரியா 2 பார்த்தீங்கன்னா πr²/4. ஸோ πr²ன்றது ஒரு ஃபுல் சர்க்கிளோட ஓகேங்களா ஏரியா. அப்போ அதில் வந்து ஒரு குவார்டர்ன்றது 4 பாகமாக பிரிக்கிறோம். அப்போது /4 போடுறோம். ஸோ 5 × r, ரேடியஸ் வந்து நமக்கு தெரியும் 30. ஸோ 30² /4. ஸோ நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 706.86 mm². ஸோ ஏரியா 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து x2 கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ x2ஓட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 4r/3π. ஸோ 4 × r வேல்யூ வந்து 30 /3 × π ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா x2ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 12.73 mm. y2ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 60, அந்த ஓவரால் அளவு ஹைட்டு ஓகேங்களா. 60 மைனஸ், ஏன்னா இங்கே இருக்கிற இந்த குவார்டர் சர்க்கிள்ன்றது இந்த ஓவரால் 60லேருந்து இந்த ஆர் வந்து மைனஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. அப்போ அதனால் ஓவரால் 60லேருந்து இந்த ஆரை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் 4r/3π. ஸோ 4r/3πயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. அப்போது 60லேருந்து அந்த வேல்யூ போச்சு அப்படின்னா
ஸோ 60 மைனஸ் 12.73 இந்த வேல்யூ போச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 47.27 mm. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா ஏரியா 2 செகண்ட் செக்ஷன். ஏரியா 2ஓட வேல்யூ வந்து 706.86 mm ஸ்கொயர். x2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12.73 mm. y2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 47.27 mm. இப்போ இதே மாதிரி வந்து தேர்ட் செக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்கிற தேர்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஸோ A3 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்டூ பி இன்டூ ஹெச். ஸோ பேஸு ஹைட்டு. ஸோ இங்கே பேஸுன்றது இதுதான் 45. ஸோ பேஸ் இது 45, ஹைட் வந்து 60. ஒரு ட்ரையாங்கிளோட பேஸ் அண்ட் ஹைட்டு. அப்போது 1/2 இன்டூ 45 இன்டூ 60. ஸோ இந்த ஏரியாவோட ஃபார்முலா வேல்யூ பார்த்தீங்கன்னா 1350 mm ஸ்கொயர். x3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ன்றது ஃபுல்லாக. அப்போ 45 மைனஸ் ட்ரையாங்கிள். அப்போ 45 மைனஸ் ட்ரையாங்கிள் வேல்யூ எவ்வளோ 45/3 பேஸ் பை 3. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 75 mm. அடுத்து y3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஹைட்டும் தான் அந்த ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போது 60/3 போது வேல்யூ வந்து நம்மளுக்கு 20 mm. அப்போது மூணாவது செக்ஷனுக்கான வேல்யூவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போது A3 ஈக்குவல் டு 1350 mm ஸ்கொயர். x3 ஈக்குவல் டு 75 mm. y3 ஈக்குவல் டு 20 mm. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா சென்ட்ராய்டு முதல்ல எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த சென்ட்ராய்டு கண்டுபிடிச்ச பிறகு தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம போக முடியும். அப்போ சென்ட்ராய்டோட ஃபார்முலா வந்து x பார் ஈக்குவல் டு a1 x1 ப்ளஸ் a2 x2 ப்ளஸ் a3 x3. 3 செக்ஷன் இருக்கனால 3 போடுறேன். டிவைட் பை a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் a3. ஸோ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க a1ஓட வேல்யூ வந்து 5400 இன்டூ x1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 45. இங்கே பார்த்தீங்கன்னா முதல் செக்ஷன்லேருந்து மற்ற 2 செக்ஷன் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல போட வேண்டியது மைனஸ், இங்கே போட வேண்டியது மைனஸ். அப்போ ஓவரால் ஏரியாவிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மைனஸ் தான் வந்து ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் A2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 706.86 இன்டூ x2ஓட வேல்யூ 12.73 மைனஸ் A3ஓட வேல்யூ 1350 மைனஸ் x3ஓட வேல்யூ 75 இன்டூ. ஓகேங்களா? ஸோ டிவைட் பை 5400 மைனஸ் 706.86 மைனஸ் 1350. ஓகேங்களா? ஸோ இதோட ஓவரால் வேல்யூ நம்ம போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 30.46 mm. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு y பாரோட ஃபார்முலா சேம் ஃபார்முலா. x1 போட்ட இடத்துல தான் y1 போட போகிறோம். அப்போது a1 y1 ப்ளஸ் a2 y2 ப்ளஸ் a3 y3 டிவைட் பை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லா செக்ஷன்லேருந்தும் அந்த ஃபஸ்ட் செக்ஷன்லேருந்து செகண்டும் தேர்டும் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா மைனஸாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். டிவைட் பை a1 மைனஸ் a2 மைனஸ் a3. அப்போ a1ஓட வேல்யூ 5400 இன்டூ y1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 மைனஸ் 706.86 இன்டூ y2ஓட வேல்யூ
47.27 மைனஸ் அடுத்து A3 ஓட வேல்யூ 1350 இன்டூ Y3 ஓட வேல்யூ 20 divided by 5400 minus 706.86 minus 1350. ஸோ நம்மளுக்கு y பார் கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 39.71. ஸோ நம்மளுக்கு x பார் கண்டுபிடிச்சாச்சு, y பார் சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சாச்சு. சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சிட்டா அடுத்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இதில் நான் ரஃப் பண்ணிக்கிறேன். நான் இந்த வேல்யூவில் வந்து எக்ஸ் பாரோட வேல்யூவும் ஒய் பாரோட வேல்யூவும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் பாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தது 30.46. ஒய் பாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சது 39.71. ஓகேங்களா, நம்மளுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஐஎக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே ஆல்ரெடி 3 செக்ஷன் இருக்கிறனால நம்ம கண்டுபிடிக்க போகிறது IXX1 ப்ளஸ் IXX2 ப்ளஸ் IXX3. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன வேரியேஷன் பார்த்தீங்கன்னா XX1ன்றது ஒரு ரெக்டாங்கிள், XX2ன்றது ஒரு குவார்டர் சர்க்கிள், XX3ன்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு XX1 கண்டுபிடிச்சிருவோம். IXX1. ஸோ IXX1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ எங்கேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெக்டாங்கிளில் இருந்து ஸ்குவாட்டர் சர்க்கிளையும் இந்த ட்ரையாங்கிளையும் வந்து மைனஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ IXX1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா B1H1³ டிவைட் பை 12 ஆக்சுவல் ரெக்டாங்கிளுக்கு போகிறது தான் ப்ளஸ் A1 இன்டூ ஒய் பார் மைனஸ் Y1. ஓகேங்களா. ஸோ B1 அதோட பேஸு. ஸோ பேஸுன்றது 90 இன்டூ ஹைட்டுன்றது 60 cube divided by 12 plus A1ன்றது 5400 into y bar. y bar ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது 39.71 minus y1 ஓட வேல்யூ 30 whole square. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 1620000. ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ ப்ளஸ் இந்த போர்ஷன் வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா 1142.64. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 1621142.64 mm/4. ஸோ IXX1 வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து IXX2. ஸோ IXX2ன்றது வந்து ஒரு குவார்டர் சர்க்கிள். ஸோ குவார்டர் சர்க்கிளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நம்ம எவ்வளோன்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ குவார்டர் சர்க்கிளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 0.055 R⁴ ப்ளஸ் A2 y bar மைனஸ் Y2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ரேடியஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க குவார்டர் சர்க்கிள்ன்றனால 0.055 இன்டூ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30. அப்போது 30⁴ ப்ளஸ் A2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 706. ஸோ 706.86 இன்டூ y பார் 39.71 மைனஸ் Y2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 47.27 ஹோல் ஸ்கொயர். இங்கே மைனஸ் பண்ணால் இதுலேருந்து வர ஆன்சர் மைனஸாக தான் வரும். காரணம் என்னன்னா 39 இது 47. அப்போ மைனஸில் வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணும்போது மறுபடியும் பாசிட்டிவாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வர்றது ஸோ 44550 ப்ளஸ் 199,741.742. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 244,291.742 mm/4.
ஸோ IXX1 ஃபார் ரெக்டாங்கிள் போர்ஷனுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து குவார்டர் சர்க்கிள் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து ட்ரையாங்கிளோட இதுதான். ஓகேங்களா? ஸோ நான் ரஃப் பண்ணிடுறேன். அந்த ஆன்சர்ஸ் மட்டும் விட்டுட்டு ரஃப் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஆன்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இந்த சைடில் கீழே எழுதிக்கிறேன். ஸோ IXX1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 1621142.64. ஓகேங்களா? mm/4. IXX2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 244,291.742 mm/4. ஸோ இப்போ IXX3 கண்டுபிடிப்போம். ஸோ IXX3 ஈக்குவல் டு, அப்போ ஏரியா ட்ரையாங்கிளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, பார்த்தீங்கன்னா B3H3³ டிவைட் பை 36 ப்ளஸ் A3 y பார் மைனஸ் Y3 ஹோல் ஸ்கொயர். ஸோ பேஸ் ட்ரையாங்கிளோட பேஸ் பார்த்தீங்கன்னா 45 இன்டூ ஹைட் பார்த்தீங்கன்னா 60 கியூப் டிவைட் பை 36 ப்ளஸ் A3யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1350 இன்டூ y பாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 39.71 மைனஸ் y3யோட வேல்யூ 20 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ, இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 70,000 ப்ளஸ் 147705.66. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 417,705.66 mm/4. ஓகேங்களா? ஸோ IXX3ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது இந்த 3 வேல்யூவும் வந்து நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இந்த காம்பவுண்ட் ஃபார்முலாவில். ஓகேங்களா? நான் இதை அழிச்சிடறேன். இது வந்து IXX3ஓட வேல்யூ. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா IXX1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 1621142.64 மைனஸ் IXX2ஓட வேல்யூ 244,291.742 மைனஸ் மைனஸ் இப்படி கண்டினியூ பண்ணுங்க, மைனஸ் IXX3ஓட வேல்யூ. ஸோ 417,705.66. ஓகேங்களா? ஸோ ஆன்சரை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 959145.238 mm/4. ஓகேங்களா? ஸோ IXX கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா IYY நம்ம வந்து இதில் இருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ IYY ஈக்குவல் டு IYY1 minus IYY2 minus IYY3. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ஒரு ரெக்டாங்கிள் போர்ஷன், இது ஒரு குவார்டர் சர்க்கிள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ நான் IXXோட வேல்யூ வந்து இங்கே கீழே எடுத்து எழுதிக்கிறேன் நம்ம ரிசல்ட்டுக்காக. IXX ஈக்குவல் டு 959145.238 mm/4. இப்போ IYY ஃபார்முலா வந்து நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா IYY ஈக்குவல் டு நம்மளுக்கு IYY1 ஈக்குவல் டு ரெக்டாங்கிளுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ H1 B1³ டிவைட் பை 12 ப்ளஸ் A1
எக்ஸ் பார் மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா ஃபார்முலா. ஸோ h1, ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா 60 இன்ட்டு பேஸ் வந்து 90, அப்போது 90 கியூப் டிவைட் பை 12 ப்ளஸ் a1ஓட வேல்யூ 5400. ஓகேங்களா 5400 இன்ட்டு எக்ஸ் பாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30.46. ஸோ 30.46 மைனஸ் x1ஓட வேல்யூ 45 ஹோல் ஸ்கொயர். இதுவும் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து மைனஸில் வரும், ஸ்கொயர் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அப்போ IXX1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது. ஸோ 3645 ப்ளஸ் 15114.14. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னு உங்களுக்கு கிடைக்கிறது 381373.9.47 mm/4. ஓகேங்களா. ஸோ நான் இங்கே மேலே இருக்கிறத ரஃப் பண்ணிடுறேன். ஸோ IYY1ஓட வேல்யூ நான் இங்கே எடுத்துக்கிறேன். 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 38137 39.47 mm/4. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா இதுதான். IYY equal to IYY1 minus IYY2 minus IYY3. ஸோ IYY1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து IYY2. ஸோ IYY2 இது ஒரு குவார்டர் சர்க்கிள். ஸோ குவார்டர் சர்க்கிளோடது பார்த்தீங்கன்னா 0.05488 r/4 ப்ளஸ் a2 x bar minus x2 whole square. So 0.05488 r ஓட வேல்யூ 30 plus a2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 706.86. y bar ஓட வேல்யூ 30.46 30.46 மைனஸ் x2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12.73. அப்போ 12.73 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கான வர ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 558990.613. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு IYY3 ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. ரெக்டாங்கிளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H3B3 cube by 36 plus A3 x bar minus x3 whole square. ஸோ ஹைட்டு ஒரு ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 60, அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா 45, ட்ரையாங்கிளோட பேஸு கியூப் டிவைட் பை 36 ப்ளஸ் ஏரியா 3 1350 இன்ட்டு எக்ஸ் பாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30.46. அப்போது 30.46 மைனஸ் x3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 75. ஸோ இதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1833143.535 mm/4. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் இப்போ ஃபார்முலாவில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ண கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா IXX1 IYY1 அதோட வேல்யூ இங்கே இருக்குது 381373.9.47 மைனஸ் IXX2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 558990.613 மைனஸ் IXX3ஓட IYY3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான்.
ஸோ 18,33,143.535 ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக அடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா இது மூணுத்தையும் நம்ம பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 1421,605.332 mm/4 ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ரிசல்ட் ஸோ IXX equal to 959145.238 mm/4. Moment of inertia of x-axis, moment of inertia of y-axis ஓட வேல்யூ 1421,605.332 mm/4. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.